அன்பான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த சிறிய மேடையில் நின்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினராகிய நமக்கு தினசரி பல சவால்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அவை பெரிய பிரச்சனைகளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியான சிறிய தடங்கல்கள், சிறிய பின்னடைவுகள் ஒரு கட்டத்தில் நம்மை மிகவும் சோர்வடையச் செய்து விடுகின்றன. இவ்வளவுதான் என் வாழ்க்கையா? ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம், ஒரு சிறிய சவால் என்று சில சமயம் நாம் நினைப்பதுண்டு. இந்த சோர்வு நியாயமானதுதான் என்பதை நான் முதலில் சொல்ல விரும்புகிறேன். ஏனெனில் பெரிய புயலை எதிர்கொள்வதை விட தொடர்ந்து வீசும் சிறு தூறல்கள் நம்மை அதிக அளவில் நனைத்து உடல் மற்றும் மனதளவில் பலவீனப்படுத்துகின்றன. அந்த தொடர்ச்சியான அழுத்தத்தை, சோர்வை நான் உணர்கிறேன், நீங்களும் உணர்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிறிய பின்னடைவுகள் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய பாறையைச் செதுக்கும் சிறு உளியடிகள் போன்றவை. ஒவ்வொரு முறையும் ஒரு சிறிய தடங்களை நாம் கடக்கும்போது அது பெரிய வெற்றியாக தோன்றாவிட்டாலும் அது நமது உள்ளுக்குள் ஒரு அசைக்க முடியாத மன உறுதியை, ஆன்ம பலத்தை உருவாக்கிவிடுகிறது. அது ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் போல. ஒரு குழந்தை விழுந்து எழுந்து நடக்க கற்றுக்கொள்வது போலதான் இதுவும். ஒவ்வொரு முறை விழும்போது வலிக்கும், ஆனால் மீண்டும் மீண்டும் எழும்போது அதன் கால்கள் பலம் பெறுகின்றன. அதேபோல இந்த சிறிய சவால்கள் நம்முடைய மன வலிமையை, விடாமுயற்சியை, உள்ளுறுதியை பட்டை தீட்டுகின்றன. நண்பர்களே, சோர்ந்து விடாதீர்கள். உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் அசாத்தியமான சக்தியை நம்புங்கள். ஒவ்வொரு சிறிய தடங்களையும் தாண்டி நீங்கள் முன்னேறும்போது உங்கள் இதயம் மேலும் பலம் பெறுகிறது, உங்கள் தன்னம்பிக்கை உயர்கிறது. இந்த தொடர்ச்சியான சவால்கள் உங்களை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் இன்னும் வலிமையானவர்களாக, இன்னும் அறுபடாத மன உறுதி கொண்டவர்களாக மாற உதவுகின்றன. நம்பிக்கையுடன் இருங்கள், விடாமுயற்சியுடன் இருங்கள். இந்த சிறிய பின்னடைவுகள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வரும் வெறும் மைல்கற்கள் மட்டுமே. உங்கள் இலக்கு பெரியது, உங்கள் திறன் அதற்கு இணையாக பெரியது. இந்த சிறிய சண்டைகள் நாளைய உங்கள் பெரிய வெற்றிக்கான அஸ்திவாரங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் விடாமுயற்சிக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம். நன்றி.